அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள். ஒருமுறை சிவபெருமான் ஐம்பெரும் பூதங்களையும் திருமால், பிரம்மன் மற்றும் அனைத்து சராசரங்களையும் அளித்தார். அன்னை உமாதேவி காணும்படி இரவு பகல் அற்ற பெருவழியில் திருநடனம் ஆடினார். எல்லா உலகங்களும் அழிகின்ற காலத்திலும் அழியாது உள்ள காஞ்சி மாநகரில் சோதிமயமான லிங்கத்தின் இறைவன் தாமே தோன்றி தம் சக்தியால் உலக சராசரங்களையும் திருமால், பிரம்மன் முதலிய தேவர்களையும் மீண்டும் படைத்தருளார். அச்சோதி லிங்கத்தை பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியுடன் வழிபட்டு படைப்பு தொழிலை திரும்ப பெற்றார். பின்னொரு பிரம்ம கற்பத்தில் தேவர்களும் அசுரர்களுக்கும் அமுதம் பெறுவதற்காக மந்திர மலையை மத்தாக இட்டு பார்க்கடலை கடைந்தனர். அப்போது திருமால் ஆமை வடிவம் கொண்டு கடலுள் அமிழ்ந்த மந்திர மலையை தன் முதுகில் தாங்கி நிறுத்தி அமுதம் கிடைக்க வழி செய்தார். இதனால் தான் செய்த செயலால் செருக்குற்ற திருமால் உலகம் அஞ்சும்படி அக்கடல் முழுவதும் திரிந்து கலக்கினார். இதனால் அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானை சரணடைய அவரின் கருணையால் அவ்விடம் சென்று அவ்வாமையை அழித்து அதன் ஓட்டினை தமது மார்பில் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் நடுவில் சேர்த்து அணிந்து கொண்டார். ஆணவம் அணிந்த திருமால் தாம் செய்த குற்றம் நீங்க இச்சோதிலிங்கத்தை வழிபட்டு வைகுண்ட பதவியின் தலைமையையும் நீங்காத சிவபக்தியும் பெற்றார். தாம் பூசித்த லிங்கம் அன்று முதல் கச்சபம் என்றால் ஆமை என்ற பெயர் பெறவும் இத்தலம் காசியிலும் உயர் தகுதி பெற்று விளங்கவும் வரம் பெற்றார். காஞ்சி புராணத்தில் இக்கோயிலை வழிபட்டால் என்ன சிறப்பு என்று மிக அற்புதமாக விளக்கியுள்ளது. கச்சபேசம் தன்னை கும்பிட சென்றவர், கண்டவர், கருதினர் யாவரும் மாறிலா முக்தி பெற்று உய்வர் என்று மிக சிறப்பாக விளக்கியுள்ளது. இத்திருக்கோயிலின் மற்றொரு தனி கோயிலான இஷ்டசித்தீச வரலாறு மேலும் சிறப்புடையதாகும். பிருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றியவர் ததிசி முனிவர். குபன் என்றும் அரசனுடைய நண்பர். இருவரும் மகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அரசர் அந்தனர் இருவருள் யார் சிறந்தவர் என்று வாதம் செய்தனர். ததிசி முனிவர் அந்தணனே உயர்ந்தவர் என்றும் குபன் அரசரே உயர்ந்தவர் என்றும் கூறினர். இந்த விவாதம் பெரும் போராக மாற முனிவர் அரசனை அடிக்க அரசன் முனிவரை வஜ்ராயுத்தால் இரு துண்டாக வெட்டினார். வெட்டுண்டு விழுகின்ற முனிவர் சுக்கிரனை நினைத்து தரையில் விழுந்தார். அதை அறிந்த சுக்கிர பகவான் முனிவரின் துண்டுபட்ட உடலை பொருத்தி உயிர் பெறச் செய்தார். உயிர்த்தெழுந்த முனிவரிடம் காஞ்சி சென்று சிவபெருமானை வழிபட்டு என்றும் கொலையுறாத தன்மையை பெறுவாயாக என்று கூறினார். இஷ்டசித்தீசத்தின் அருகில் உள்ளது இஷ்டசித்தீச தீர்த்தமாகும். இத்தீர்த்தத்தில் நீராடி அருகில் உள்ள இஷ்டசித்தீச பெருமானை வணங்கி மிருத சஞ்சீவினி என்றும் இறந்தவரை எழுப்பும் மந்திரத்தை சுக்கிர பகவான் பெற்றார். இத்தீர்த்தத்தில் மூழ்கி குளித்து சிவபெருமானை வழிபட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு என்றும் உறுதி பயன்கள் 4ம் கிடைப்பது உறுதி. எல்லா நாட்களிலும் தீர்த்த ஸ்நானம் விசேஷம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று மூழ்குவது மிகுந்த சிறந்த பயனை தரும். அதிலும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீராடுவது பெரும் பயன் தரும். இத்தீர்த்தத்தில் பிரம்மா, சூரியன், திருமால், பார்வதி தேவி, குபேரன், சாம்பவன் போன்றோர் நீராடி தம் கோரிக்கைகளில் வெற்றி கண்டார்கள். கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் புது மண் சட்டியில் பச்சரிசி மாவை வெல்லம் கலந்து பிசைந்து
அகலில் நெய்யிட்டு தீபமேற்றி தேங்காய், பூ, பழம் முதலியவற்றை அந்த மாவில் வைத்து தலையில் சும்மாடு வைத்து சட்டியை தாங்கிக் கொண்டு கோயிலை வலம் வருவர். இதனால் தலைவலி, காதுவலி, தலைக்குத்து போன்ற நோய்கள் நீங்கி இன்பம் பெறுவது இன்றும் நடைபெற்று வரும் உண்மை நிகழ்வு. மாவிளக்கு போடுவதாக வேண்டுதல் இக்கோயிலின் சிறப்பாகும். பிப்ரவரி 1ஆம் தேதி 2024 அன்று இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கோயில் காஞ்சிபுரம் மையப்பகுதியான ராஜவீதியில் அமைந்துள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தும் அருகாமையில் உள்ளது. பக்தர்கள் அனைவரும் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரரை வழிபட்டு அனைத்து விதமான விருப்பங்கள் நிறைவேற்றி முக்தியும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.